இல்ல குழந்தையே, இன்று உலகறிய அப்பன் உனக்கு மிக முக்கியமான ஒரு பதிவினை கொண்டு வந்து இருக்கிறேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே வாழ்க்கையின் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? நாளை விடியலில் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றாய். நாளை உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அதை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது மனதுக்குள் பயத்தை வைத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, நாளை நீ செய்ய நினைக்கின்ற செயல் உனக்கு வெற்றியை பெற வேண்டும் என்றால் அப்பன் சொல்கின்ற இந்த ஒரு இலையை உன்னோடு நீ எடுத்து சென்றால் போதும். நிச்சயம் வெற்றி உன்னை வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நாளை தினத்தில் நீ ஆரம்பிக்கின்றாயே, அதை அடையாமல் அதை நீ பெற்று விடாமல் நாளை நிச்சயமாக என் தங்கம் அப்பன் சொல்லும் பொழுது நினைக்காமல் ஒரு இலை அப்படி வாழ்க்கையில் மாற்றி காட்டும் என்றால் அந்த இலையை மட்டும் வைத்து கொண்டு வீட்டிலே இருந்து கொண்டால் நமக்கு வெற்றி கிடைத்து விடுமா என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, முயற்சி இருந்தால் மட்டுமே அப்பன் சொல்கின்ற விஷயம் வாழ்க்கையில் பலன் கொடுக்குமே தவிர ஒருபோதும் அமைதியாக ஒரே இடத்தில் இருந்து கொண்டு சொல்லிக்கொண்டு இருந்தால் எதுவும் நடந்து விடாது. பரிகாரங்களை மட்டும் செய்து கொண்டு இருந்தால் எதுவும் கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சி பலன் செய்து வெற்றியை தொட முடியாமல் தவித்து இருப்பவர்களுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை மனதுக்குள் உனக்கு நலமாக அடைந்தே தீர வேண்டும் என்ற நிச்சயமாக உள்ளம் இருக்கின்ற போது அடையாமல் விட்டு விடுவாயா என்ன? நிச்சயமாக செய்வதே வீணாகி விட்டது என்று நிலைமையில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். நாளை நீ செய்ய தொடங்குகின்ற விஷயம் உனக்கு வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை மட்டும் வெற்றி பெற்று விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் அடைந்து விட்டாலும் போல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக உணரப்போகின்றாய். அப்படி என்றால் அது உனக்கு கிடைப்பதில் இந்த அப்பன் எனக்கு மிக பெரிய பங்கு இருக்கின்றது அல்லவா? நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை செய்து நீ அதனை அடைந்து விட்டால் அப்பன் உனக்கு அதனை பெற்று கொடுத்தார் என்று பெயர் எனக்கு வந்துவிடும் அல்லவா? அந்த நட்பாசையில்தான் அப்பன் இப்பொழுது உனக்கு இதனை சொல்லி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். வெற்றி என்னவோ உன்னுடைய முயற்சிக்கு தான் கிடைக்கப் போகின்றது. ஆனால் உன்னுடைய அப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீ உன்னோடு வைத்திருக்கின்றாய் என்பதைத்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்லப் போகிறேன். என் தங்கமே, நாளை விடியலில் நீ வெளியில் செல்லும் பொழுது இதை எடுத்து சென்று அந்த இலையோடு இன்னொரு பொருளை சேர்த்து ஒரு காகிதத்தில் மடித்து வைத்தால் சரி, உன்னுடைய கையுக்குள் வைத்தாலும் சரி, உன்னுடைய சட்டை பைக்குள் வைத்தாலும் சரி, அல்ல எங்கு பை வைத்திருக்கின்றாயோ அதைக்குள்ளே வைத்து கொண்டு நீ செல்லும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை சக்திகளும் உன்னை இணைத்து இருக்க வேண்டும். நாளை நீ செய்கின்ற எல்லா செயலிலும் அது உனக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் நாளை வெற்றி கொடுக்கும் போது உன் கையை பண வரவு அதிகமாக இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும் மட்டுமல்லாமல் உன் கையில் இருந்து செலவழிப்பதை அது தடுத்து நிறுத்தும். உன்னுள் வருமானம் அதிகரிக்கும். என் தங்கம், என் படத்தின் முன்னால் எப்பொழுதும் நீ அப்பனை நோக்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு எதை செய்தாலும் அது உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ நினைத்த காரியம் நினைத்தபடி முடிந்து கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் அந்த பொருளுக்கு இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, நாளை விடியலில் நீ எடுத்து செல்ல வேண்டிய அந்த இலை துளசி இலைதான். என் தங்கமே, இந்த துளசி இலையோடு நீ சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் பச்சை கற்பூரம். என் தங்கமே, இவை இரண்டையும் மகத்துவமான என்னவென்பதை தனித்தனியாக நீ அறிந்திருப்பாய். அதிலும் இவை இரண்டையும் சேர்த்து வைத்து பொழுது இன்னும் அதிகமான பலன் உனக்கு கிடைக்கும் அல்லவா? பொதுவாக துளசி இலை சக்தி அதிகம். அதோடு பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கும் பொழுது ஒரு சாதாரண சக்தியை நீ மாபெரும் சக்தியாக மாற்றும். உனக்கு அது எத்தனை மிக பெரிய பலனை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் எல்லாம்
உனக்கு ஏற்றது போலத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதிலும் சில நேரங்கள் உன்னால் முடியாமல் போய்விடுமோ என்று தயக்கம் ஏற்படும் பொழுது இதை உன்னோடு வைத்திருந்தால் உனக்கு உன்னுடைய மனதிற்கும் முதலில் இருந்து வருகின்ற வாசனை மிக பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். என் தங்கமே, முதலில் துளசி இலையை செடியில் இருந்து பறிக்கும் பொழுது நகம் படாமல் பறிக்க வேண்டும். அது ஒன்றுதான் நீ கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நகம் படாமல் பறிக்க வேண்டும். என் தங்கமே, இந்த துளசி இலையில் இருந்து வருகின்ற வாசனையும் பச்சை கற்பூரத்தில் இருந்து வருகின்ற வாசனையும் உனக்கு உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய அமைதியை கொடுக்கும். உனக்கு குழப்பம் ஏற்படும் பொழுது எல்லாம் அது தெளிவை கொடுக்கும். உன்னிடத்தில் ஒரு பொருளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வாசியத்தை அது உருவாக்கி கொண்டு என் குழந்தை நீ செய்கின்ற முயற்சி வெற்றி பெறும் நேரத்தில் இது உனக்கு அந்த வெற்றிலையை சென்று பறித்து உன் கையில் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயமே வாழ்க்கையில் பலன் கொடுக்கும். என் தங்கமே, அதுபோல உன்னுடைய மனதில் துக்கம் வராமல் இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொள். இரவு நேரங்களில் மனதுக்குள் அதிகப்படியான குழப்பங்கள் ஏற்படுகின்றது. உறக்கம் என்பதே எனக்கு வரவில்லை என்று என் குழந்தை நினைக்கின்றாய் என்றால் என் தங்கமே, இந்த துளசி இலையை எடுத்து உன்னுடைய தலையணைக்கு அருகில் வைத்துக்கொள். அதுவும் போதும். என் தங்கமே, உனக்கு அந்த நேரம் இன்னமும் அதிலிருந்து வரக்கூடிய வாசனை அதிகமாக வர வேண்டும் என்று விரும்பினால் அதை மெதுவாக கந்தைக்கு உன்னுடைய தலையணைக்கும் அருகில் வைத்துவிட்டு உறங்கு. என் தங்கமே, நிச்சயமாக அந்த மூலிகை துளசி உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய அமைதியை நிம்மதியை கொடுக்கும். உனக்காக உறக்கத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகின்றது என்பதை நீ எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். முதலில் உன்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ, ஒரு காரியத்தை செய்து இங்கு நினைக்கின்றாயோ, நீ எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு அந்த காரியத்தை தொடங்குகின்றாயோ அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என் தங்கமே, வாழ்க்கையாகும் என்பதை உணர்ந்து கொண்டு நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் நேர்மையாக சிந்தித்து இலையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்களையும் உன்னோடு உடம்பில் உன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற சோர்வினை போக்கி கொடுத்து என்பதை முதலில் மறந்து விடாதே. உனக்கு உறக்கம் வராத நேரத்தில் இதனுடைய மனமானது உன்னுடைய மனதுக்கு மிக ஆறுதலை கொடுக்கும். உன்னுடைய மனதை அப்படியே சாந்தப்படுத்தும். உன்னை உறங்க வைக்கும். மிகவும் பெரிய அனைத்து சக்திகளையும் உன் அருகில் இருப்பது போன்ற உணவு உனக்கு ஏற்படும். உன்னை சுற்றி ஏதோ பாதுகாப்பு வளையம் இருப்பது போல எண்ணம் உன் மனதுக்குள் பொழியும். என் தங்கமே, இது போன்ற ஒன்று போதும் அல்லவா உனக்கு நிம்மதியான உறக்கத்தை எடுத்து கொள்வதற்கு? நாளை விடியல் மனதொழிவோடு விதையை உன் கையில் கொண்டு சென்று வெற்றியினை பெறுவதற்கு என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, எந்த ஒரு பொருளாக மங்கள காரியமான பொருளை நீ வைத்தாலும் அதில் பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைக்கும் பொழுது இன்னும் அதிலிருந்து உனக்கு சக்தி பல மடங்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நினைத்துக்கொள். திருநீரை இருந்தாலும் சரி, குங்குமமாக இருந்தாலும் சரி, அதில் பச்சை கற்பூரத்தை நீ கலந்து வைத்து என்றால் அது உனக்கு மிக பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் அள்ளி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தை, என் ஆளுமை உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய். நீ ஏதாவது ஒரு நாளில் நீ கஷ்டங்கள் வந்து விட்டால் அதை நீ எதிர்கொள்வதற்கு தயங்கி நிற்கின்றாய் என்றால் என் தங்கமே, ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் வாழ்க்கையில் இன்று உன்னை வெற்றியை நோக்கி பயணிக்க அனுமதிக்காமல் இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அதுதான் உன்னை இந்த அளவிற்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தூண்டி இருக்கின்றது என்பதை நீ தெளிவாக உணர்ந்தால் போதும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கான அனைத்து வெற்றியையும் முன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். இந்த அப்பன் ஒரு நாளும் உன்னை வெற்றியில் இருந்து நீ தவிர விடுவாய் என்று நினைத்து விடாதே. நான் அல்லவா அதை உனக்கு உறுதி செய்து தருவது.
உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது. அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ செய்யும் பொழுது வெற்றி உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது. அப்பன் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நல்ல எண்ணங்களை கொண்டு உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதில் அவர்களை அத்தனை அனுபவிப்பார்கள் என்பதை நீ மனதார புரிந்து கொள். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.